தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிதாவின் சுத்தம் செய்யும் போது பலவிதமான அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள வருகிற இடத்தில் அவர் கேட்ட கேள்வி, இதை நான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசத்தால் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொன்னார். கிறிஸ்தவ ஜீவியத்தில் முதல் படி அதுதான். விசுவாசம் அதாவது இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரியம். விசுவாசம் மெயின் என்று நாம் காணுகிறோம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்மளோட வசனம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவனுக்கு மகிமை. விசுவாசம் இன்று எல்லாருக்கும் இருக்கிறது. உலகத்தில் வாழுகின்ற எல்லா மதத்தினர்களுக்கும் இயேசுவும் ஒரு கடவுள் தான் என்ற விசுவாசம் இருக்கிறது. இவர்தான் கடவுள் என்று சொல்வது உண்மை, அதை நாம் அறிந்திருக்கிறோம். அறியாதவர்கள் ஒரு கடவுள் அல்ல என்று சொல்லவில்லை, சொல்ல முடியாது. தேவனுக்கு மகிமை. ஏனென்றால் அவருடைய கிரி அப்படிப்பட்டதாக இருந்தது. ஆனபடினால அன்றும் சொல்ல மாட்டார்கள், இன்றும் சொல்ல மாட்டார்கள். காந்தியடியார்கள் என்று சொல்வார். அவரெல்லாம் கடவுளுடைய மலை பிரசங்கத்தை ரொம்ப முக்கியப்படுத்தி இருக்கிறதாக அவருடைய ஹிஸ்டரியை படித்தவர்கள் சொல்கிறார்கள். தேவனுக்கு மகிமை. நாட்டுக்கு, குடும்பங்களுக்கு நற்போதனை அவர் கொடுத்தவர் என்று. ஆனபடினால் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். வாசிப்போம் பார்ப்போம் வேகமா. யாக்கோபு 2 அதிகாரம் 20-21 வாசிங்க பாப்போம். வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? விசுவாசம் இருக்கிறது, அதுல கிரியை இல்லாத விசுவாசம் எப்படியா? சத்தது, உயிர் இல்லாதது, அது சத்தது. இயேசுவே கடவுள் என்று சொல்வது மட்டும் போதாது. அதை எல்லாம் சொல்லுது, எல்லா சிருஷ்டிகளும் சொல்லுது, தேவன் படைத்த அத்தனையும் சொல்லுகின்றது இயேசு கடவுள் அவர்தான் என்று. ஆனால் அது மட்டுமல்ல, கிரியை வேண்டும். கிரியை செய்கிற விசுவாசம் தான் கடவுளை உலகத்துக்கு காட்டுவது. அதுதான் தேவனிடத்தில் நன்மையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறதா அதுதான். வாசிங்க. நம்மளை பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க, எவ்வளவு பெரிய சாதனை. அதாவது விசுவாசம். பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் 25 வருஷம் காத்திருந்தார். குழந்தை கிடைத்தது. இப்போது அவருக்கு ஒரு 14 வயசா கிட்ட இருக்கும்போது அவர் தொடகாத்தரமான ஒரு வாலிபனாக இருக்கிறார். கர்த்தர் ஒரு நாள் சொன்னார். இதற்கு பிறகு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். எதை சோதித்தார்? விசுவாசத்தை சோதித்தார். என்னை நம்புகிறாய், உண்மைதான். நம்பி 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்டாய். ஆனால் அந்த விசுவாசத்தில் என்ன இருக்கணும்? இப்போ கொடுத்துட்டு கேட்கிறார் அல்லவா, இப்பவும் விசுவாசம் இருக்கிறா? அந்த விசுவாசம் கிரியிலே காட்டுவார்களா என்று பார்த்து ஒரு நாள் சொன்னார், உன்னுடைய குமாரனும் ஏக புதல்வனுமாகிய ஈசாக்கை பலி செலுத்து என்று சொன்னார். முடியுமா? இந்த நாளைக்கு அநேகர் கோயிலுக்கே வரமாட்டாங்க, கிறிஸ்தவ மதத்தை விட்டுருவாங்க. எப்போ இவ்வளோ வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளை பலி செலுத்த சொல்கிறாரேன்னு நினைப்பார்கள். ஒரு வார்த்தையும் அர்த்தம் சொல்லவில்லை. ஒரு வார்த்தை சொல்லவில்லை. மனைவியிடத்திலும் சொல்லவில்லை. சொன்னால் அந்த அம்மா நிச்சயமாக கூப்பாடு போட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. அப்படி அவர் செய்யவில்லை. தேவன் மேல் வைத்த விசுவாசம். என்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு போய் மோரியா மலையிலே பலி செலுத்தி விட்டாலும் அதிலிருந்து திரும்ப அவனை உயிரோடு எழுப்ப அவர் வல்லவர் முடியும் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அவர் என்ன தளர்ந்து போறாரான்னு பார்க்க 3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணம் பண்ணினார். அதாவது சொப்பனம் என்றால் ஒரு வெளிப்படுத்தல் ஒன்று வந்தால் 2 நாளைக்கு அந்த உணர்ச்சி யோசம் அப்படி எல்லாம் ஒரு 4 நாள் இருக்கும். ஆனால் வர வர யோசனை பலவிதமாய் வரும். பரிசீலித்து விட்டால் ஒருவேளை மனைவிக்கு என்ன பதில் சொல்றது, ஊராறு என்று சொல்லுவாங்க. இத்தனை வருஷம் கழித்து எடுத்த பிள்ளை என்னெல்லாம் எண்ணங்கள் வரும், சாத்தான் கொடுப்பான். அப்படி வரும். அதுலேயும் ஆண்டவர் சோதித்தார். 3 நாள் பயணம் செய்து கிட்ட நெருங்கியாச்சு. மோரியாமல் அங்கே தெரியுது. வேலைக்காரர்களிடத்துல சொன்னார், இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டான்னு போய்விட்டு திரும்பி வருவேன் சொல்லணும். பரிசலத்தெல்லாம் கூட்டு போறாரு. விசுவாசத்தை பாருங்க. அந்த விசுவாசம்
அதாவது என்னுடைய மகனை பரிசீலித்து விட்டு திரும்பி வருவோம், சேர்ந்து வருவோம். ஹல்லேலூயா. அடித்தளமான விசுவாசம். இதற்கிடையில மகன் ஒரு வார்த்தை கேட்டு விட்டார். என்ன கேட்டார்? அப்பா, அதாவது பலி செலுத்த போகிறோம், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிமிருகத்தை வெட்டுவதற்கு கத்தி இருக்கு, கத்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, பலிமிருகம் எங்கே என்ற ஒரு கேள்வியை மகன் போட்டார். எப்படி இருக்கும் பாருங்க, அந்த வார்த்தை உள்ளத்தில் எப்படி தைக்கும் பாருங்க. தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. என்ன சொன்னார்? தேவ பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் யெகோவா ஈரே என்று சொன்னார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சுவாசம். அங்கே போனார், மலையிலே பலிபீடத்தை வேகமாக கட்டினார். பலிபீடத்தை கட்டினார். கொஞ்சம் ஒருவேளை கடவுள் வேறு வார்த்தை தான் பார்ப்போம். வெயிட் பண்ணவும் இல்லை. அவருடைய விசுவாசம் என்னுடைய மகனை பரிசலத்தில் சாம்பல் ஆக்கிவிட்டாலும் அதிலிருந்து என்னுடைய மகனை எழுப்பி தருவார். கிரியை, அவர் கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். கிரியை இல்லாத விசுவாசம் சத்தது. அப்படிப்பட்ட ஒரு வீணான மனிதன் என்று எழுதியிருக்கிறது. வீணான மனிதனே, வெறுமனே நீ என்னை கும்பிடுகிற கடவுளை கும்பிடுகின்றாயா? கிரியில வரும்போது கிரியிலை காட்டு. கிரியில காட்டணும். இதை இப்படி ஆயினால் கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். இதில் ஏதோ ஒரு காரியம் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆனபடினால் சொல்லுகிறார், கடவுளை பற்றி அவ்வளவு அறிந்திருந்தார். ஆனபடினால் அங்கே பலிபீடத்தை கட்டிட்டு மகனுக்கு போதனை கொடுத்திருப்பார். மகன் இவர் வயசாயிற்று, இப்போ இவருக்கு வயசு 100க்கு மேலே ஆயிற்று வயசு. ஆனபடினால் அவர் தொடகாத்தரமான இருப்பார். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கொண்டு வந்து கொல்ல பார்க்கிறார், தள்ளி போட்டு ஓடிடுவான். இந்த நாளில் அந்த ஈசாக்கு அவ்வளோ போதனை கொடுத்து வச்சிருந்திருக்கிறார். அவன் சொல்லு, மகனே, நாங்கள் தாய்ந்தப்பனும் அதாவது குழந்தை என்மேல் பிறக்கும் என்ற தகுதியற்ற நிலையில் இருக்கும் போது எங்களுக்கு உன்னை கர்த்தர் கொடுத்தார். ஆனபடினால இப்பொழுது ஒரு அற்புதம் செய்ய போகிறார். என்ன அற்புதம்? உன்னை பரிசீலித்தும்படியாக சொல்லி இருக்கிறார். பரிசீலித்தினால் அதில் இருந்தவர் உன்னை உயிரோடு எழுப்பி தருவார் சொல்லியிருப்பார். அதை எழுதவில்லை. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் மகனும் அவ்வளவு கீழ்ப்படிதல். அப்பா அவரை காலம் கையும் கட்டி பலிபீடத்தில் கிடத்தி பலிபீடத்தில் கட்டி வைத்து விட்டு, சரி இன்னொரு சின்ன ஜெபம் பண்ணி பார்ப்போம், பிள்ளையம் மாதிரி என்ன கடவுள் அடுத்து என்ன சொல்றாரு பார்ப்போம் என்று எண்ணினாரா? எண்ணவில்லை. கிரியை விசுவாசத்தினுடைய உச்ச கட்டம், விசுவாசத்தினுடைய பூர்ணத்துவம். பூர்ணத்துவம் அவர் காட்டியிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளுக்கெல்லாம் தலைவர், விசுவாசிகளுக்கெல்லாம் லீடர், வழிகாட்டி என்று நாம் காணலாம். கடத்தி விட்டு கத்தி வாங்கினார். இன்னும் ஒரு செகண்ட்ல விழுந்துற காலத்தில் சத்தம் அப்போதான் கேட்குது, அபிரகாமே, அபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் கையை போடா, கத்தியை போடாதே, இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்று. எப்பொழுது? இதுக்கு முன்னால் நிறைய விசுவாசித்து வந்திருக்கிறார். இப்பொழுது நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்று அறிவேன். பிள்ளை கூட்டி பின்னால் ஏற்றி பார்க்கிறார். பலிமிருகம் அங்கே புதரில் சிக்கி கிடக்கிறது ஒன்று, ஆட்டுக்கடா. பரிசீலித்தினார், பையனை கூட்டி வந்தார். வீணான மனுஷரே, கிரி இல்லாத விசுவாசம் சத்து என்று அதுக்கு ஒரு வேட்சம் சொல்கிறார். பாருங்க, நீ ஆராதிக்கிறது உன்னுடைய இந்த விசுவாசம் வீணானது. கிரியை சேர்ந்தால் தான் அது உயிர் உள்ளது, இல்லைன்னா சத்தது என்று சொன்னார் என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய சோதனையை நாம் தாங்கிக் கொள்ள வல்லவர்கள் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் அவர் சொல்லுகிறாரோ அதை செய்வதே விசுவாசம். அவர் சொல்லுகிறதை செய்வதே விசுவாசம். இன்னொரு சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தி என்ன பண்ணுதான்? இயேசு கடவுள் என்று விசுவாசித்து நடுங்குகிறதா? மனுஷருக்கு அந்த நடுக்க இல்லையே, அவன் நடுங்குகிறான். அப்படினால அவனுக்கு அவன் விசுவாசியா? அதனால் அவன் ரட்சிக்கப்படுவானா? கிரியை இல்லையே, பயப்படுறான்.
அப்படி நாம் நம்ம ஆண்டவரை பயப்பட்டு செய்கிறதல்ல. ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் ரொம்ப அன்புள்ளவர். அவர் சொல்லுகிறத நாம் செய்யணும். செய்தால் ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் ஒன்றுமில்லை. இதை நான் புரிந்து கொண்டு அந்த பேய்கள் நடுங்கிறது மாதிரி அப்படி நடக்கவில்ல. அதாவது பேய்கள் என்னென்றால் கும்பிட்டு பின்னாலே போகும், பின்னால் இப்படி போனால் முதுகில் அடிச்சிடப்படாது என்று அது பயந்தது. இப்படியெல்லாம் இருக்கும். அந்த பயம் இல்லை நமக்கு, நமது தகப்பன். ஆனப்படினால அவர் சொல்லுகிறபடி செய்கிறவர்களை ஆண்டவர் மிகவும் பிரியமானவர்கள் என்று சொல்லுவார். பிரிய புருஷனே, நீ சொல்லித்தான் இல்லை, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிற போதே கட்டளை உனக்கு பிறந்தாச்சு. பிரியமானவர்கள், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எழுதியிருக்கிறது. அவ்வளவு சிநேகிதன் ஆபிரகாம். அப்படினால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 2:19 வாக்கியத்தை வாசித்து விடுங்க பாப்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். தேவன் ஒருவர், நம்ம எல்லாருக்கும் தான் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான், அது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அப்போ உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. தேவன் ஒருவர் உண்டு, ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் என்று விசுவாசிக்கிறாய். உண்மைதான். சாசுகள் விசுவாசித்து இன்னொருபடி நடுங்குது. என்ன, அவனுக்கு தண்டனை விதித்தாச்சு. இன்றைக்கு இயேசு நாமத்தை வரம்பற்றவர்கள் சொல்லும் போது சாசனை செய்யறான், நடுங்குகிறான், நடுங்கி ஓடுகிறான். இதெல்லாம் பார்க்கறோம்ல. இன்றைக்கும் அந்த நாமத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லமை. ஆனபடியால் அதற்கு பயப்படுகிறான். அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுகிறது செய்கிறவர்கள் பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவரத்தில் அன்பா இருக்கிற நீ சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுகிறதை மீறினால் அன்பா இல்லை, அவரை வருத்தப்படுத்துகிறவர்கள் என்று அர்த்தம். அதுதான் நாம் அடிக்கடி வாசிப்போம் இல்லை? யோவான் 14:23 அடிக்கடி வாசிப்போம். ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுவான். நாங்கள் திருத்துவ தேவனாகிய நாங்கள் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். வந்துட்டு போக மாட்டோம். அதாவது எப்பாவது வந்து வருகிறது அல்ல, அங்கே அந்த குடும்பத்தின வாசமாயிருப்போம், அவர்களோடு வாசமாயிருப்போம். விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதில் உயிர் இல்லையே வீணான மனிதனே. கிரியை செய், ஆண்டவர் சொல்லுகிறதை செய், ஆண்டவர் சொல்லுகிறதை செய், அப்பொழுது நீ நன்மை பெறுவாய். இவ்வளவு கால கடவுளை கும்பிட்டு ஒன்று கிடைக்கவில்லையே என்று எண்ண வேண்டாம். அதில் என்ன சேர்த்திருக்கிறது என்றால் கிரியை. வேதத்தில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்வது கிரியை. 66 அதிகாரத்தில் நான் இப்படி ஒரு வசனத்தை பார்க்கிறோம். வேகமா படிக்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. 66:1-2 வசனம் வாசிங்க பாப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பூமி என்னுடைய பாருங்க, அவருக்கு ஒரே தேவனுக்கு அவ்வளவு பெரிய வானம் சிங்காசனமா, இந்த பெரிய பூமி அவருக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்ட போறீங்க? நீங்கள் செய்யற காரியங்கள் என்ன? அதாவது நீங்கள் என்ன செய்ய முடியும்? வானம் அவ்வளவு பெரிய சிங்காசனம் எனக்கு, பூமியினுடைய பாதம் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய பூமி. இப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டத்தினால் இவையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இதுதான் கிரியை. அதாவது முதலாவது என்ன சொல்லி இருக்கிறது என்றால், விதை விதைக்கிறதுக்கு முன்னால் நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை. வேதம் சொல்லுகின்றது, தேசத்தில் மழை இல்லாமல், தேசத்தில் அதாவது பலவிதமான வறட்சிகள் உண்டாகும் போது என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.
என்று சொல்லியிருக்கின்றார். ஆனபடினால் இந்த நாள் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தேவனுக்கு கருத்து சொல்றாரு பார்த்தீங்களா, அவ்வளவு பெரிய தேவன். நம்மை ஒரு பொருட்டாக தேவனுக்கு முன்பாக யாரும் எண்ணக்கூடாது. கேட்டீங்களா? கிரியை என்பது என்ன? தேவனுடைய சாயல் என்பது என்ன? தேவன் காண்பித்த வழிதான் என்ன? அவருடைய பிறப்பு என்ன? அவருடைய வளர்ப்பு என்ன? அவருடைய ஊழியம் என்ன? அவருடைய முடிவு என்ன? அவைகள் எல்லாம் சொல்லி அவர் காண்பித்து விட்டு சொல்லியிருக்கிறார். நானே வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், என்ன அல்லாமல் அங்கே ஒருவனும் வர முடியாது. அப்படினால் இப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் அதுதான். அங்கே போகணும், அங்கேயே போய் சேரணும். என்னுடைய உடன் ஊழியர்கள்ட்டையும் வளர்ந்த விசுவாசிட்டு நான் சொல்றது தான். அதாவது இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் நாம், அதாவது முடிந்து ஒரு காரியம், பெரிய ஒரு காரியம் முடிஞ்சிட்டுனா முடிஞ்சிட்டு என்று சொல்லவே கூடாது. அடுத்து இருக்குது உலகத்தில் இருக்கிறது வரைக்கும். அங்கே போய் உள்ளே விழுந்துட்டோம், பரலோகத்தில் லாஸ்ட் படி ஏறி உள்ளே விழுந்துட்டால் என்ன சார்? அப்பா தப்புறோம், பரலோகத்துக்கு வந்துட்டோம். ஏன்மா ஒன்றும் கிடையாது, ஏதோ போராட்டம் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது என்று அன்றுதான் சொல்ல முடியும். அந்த எண்ணத்தை தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு போவதற்குத்தான் நாம் கவனமாக இருக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியிலே சிறுமைப்பட்டு, அதாவது நம்முடைய இருதயத்தில் நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய வசனத்தை நாம் கவனித்து வசனத்துக்கு நடுங்கி அதை கை கொள்வது தான் தேவனுக்கு பிரியமான கிரியை. அவர்களைத்தான் தேவன் என்ன செய்வாராம்? நோக்கி பார்ப்பார். என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதுதான் கிரியை. வசனத்தை கை கொள்ளாமல் எத்தனை பக்தி இருந்த என்ன, எத்தனை பாடல் பாடி என்ன, எத்தனை ஜெபம் பண்ணி என்ன, ஒன்றுமில்லை. அதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டு தான். ஆனால் மனிதனுடைய இருதயம் நல்ல நிலமாக ஒரு நிலத்தை பண்படுத்தணும், அப்புறம் அதில் விதைக்கணும், அது பலனை கொடுக்கும். அப்படினால் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் இது. நம்முடைய ஆவியிலேயும் நாம், அதாவது தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஆவியில் நொறுங்கு கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். இருந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது, வசனத்துக்கு நடுங்கும் போது நோக்கி பார்ப்பார். கர்த்தர் பெரியவராயிருந்தோம் அந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். எவ்வளவுதான் நாம் காரணம் வைத்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் பார்ப்பது இருதயம். நம்முடைய கிரியை உண்டா என்று பார்க்கின்றார். தேவன் சொல்லுகிறதெல்லாம் செய்கிறோமா என்று பார்க்கின்றார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். வசனத்துக்கு நடுங்கணும். சிறிய வசனமானாலும் நாம் நடுங்கணும். அதாவது எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த போதனை என்ன என்றால், நாம் இப்பொழுது கற்றிருக்கிற சத்தியம் மேலான சத்தியம். இது மட்டுமல்ல, இதுக்கு மேலே யார் மூலமாகவது இன்னும் வேதத்தில் இருந்து நமக்கு சத்தியம் வெளிப்படுமானால் கைக்குள்ள தயாராக இருக்கிறோம். நோக்கமெல்லாம் வசனத்துக்கு நடுங்கணும். வசனத்தை கை கொள்வதே பூரணத்துவம், வேறு ஒரு வகையிலையும் பெற முடியாது. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல்லுகிறபடி செய்யணும். ஒரு ஓமானம் சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார் என்றால், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அந்த தகப்பன் மூத்தவனிடத்தில் போய், மகனே, இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய். அவன் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டான். போன பிறகு அவனுக்கு அப்பாவை ஏற்று பேசிட்டோமே, அவர் சொன்ன வார்த்தையை மீறிவிட்டோமே என்று கலங்கினான். கலங்கி அப்புறம் செய்தான். இளையவனிடத்தில் போன உடனே அவனாட்ட பாட்டு போறேன் போகவே இல்லை. இதில் யார் தகப்பனுடைய சுத்தம் செய்தவன் என்று கேட்கப்படுகின்றது. தேவனுக்கு மகிமை. தகப்பன் சொன்னதுக்கு முதலாவது முடியாது என்று சொல்லி இருந்தாலும் அந்த தகப்பனுக்கு தன்னுடைய வார்த்தைக்கு அவன் மரியாதை கொடுத்தான் என்று அவனே தேவனுடைய சுத்தம், தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் என்று எழுதியிருக்கிறது. ஒன்று வாசிக்கலாம். மத்தேயு தேவனுக்கு மகிமை 21 வசனம் 28
முதல் 31 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆயினும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மூத்தவன் தான். சொன்னதை செய்தான் அல்லவா? தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கினான் அல்லவா? முதல்ல எழுத்து நின்றிருந்தாலும் போன முறை கலங்கினான் அல்லவா? தேவனுடைய சொல்லை மீறிட்டேனே, எழுத்து பேசிட்டேனே என்று எண்ணி கலங்கினான் அல்லவா? கலங்கி போய் உடனே அப்படியே செய்தான். திராட்சையில் வேலை செய்தான். இவன் 2வது உள்ளவன் நடித்தானே ஒழிய, வார்த்தையினாலே நடிகர் வேலை பண்ணினானே ஒழிய செய்யவில்லை. ஆனப்படினால் இன்று கிறிஸ்தவ சமுதாயம் அப்படித்தான் இருக்கிறது. வேதம் கையில் உண்டு, அந்த வார்த்தைக்கு யாரும் நடுங்குகிறது இல்லை. அது கிரியை இல்லாத வெறும் விசுவாசம், சத்த விசுவாசம் என்று சொல்லிவிட்டார். விசுவாசம் தான். அந்த கிரியையில் என்ன இல்லை? அந்த விசுவாசத்தில் என்ன இல்லை? கிரியை இல்லை, உயிர் இல்லை. ஆனப்படினால் உயிர் இல்லாத விசுவாசம் உம்பாண்டவருக்கு பயப்படுகிறது மாதிரி இருப்பார்கள். ஆனால் அங்கே உயிர் இல்லாத ஒன்று அது. அதுபடியாக தேவனுடைய பிள்ளைகளை நாம் அந்த உயிரை பெற்றிருக்கிறோம். அநேக வார்த்தைகளுக்கு நடுங்கி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. திருச்சபையின் மூலமாக அப்படி மக்களை நாம் வளர்த்து விடுகின்றோம். நேற்று தினத்திலும் 21 பேர் ஞானஸ்நானம் பெற்று இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிரியை வேண்டும். வேறு போக்கஸ், பக்தி, அற்புத அடையாளம் அது உண்டு, அது நடக்கும். அது இயேசு நாமத்துக்கு வல்லமை உண்டு, அது நடக்கும். அது அல்ல, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நடக்கணும். அதுவே உயிருள்ள விசுவாசம் என்று வேதம் சொல்கின்றது. மூத்தவன் தகப்பன் சொல்லை கேட்டான். அவனே தேவனுடைய தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன். அவனே உயிருள்ள பாசமுள்ள மகன் என்று நாம் காணுகிறோம். இது சுவாமி நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். நாம் எல்லா காரியங்களுக்கும் அப்படி செய்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நடுங்குகின்றோமா? எழுதியிருக்கிற சத்திய வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி செய்கிறோமா என்கிறதை கவனித்து நாம் என்ன செய்யணும்? கிரியையுள்ள விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது. சொல்லுகிறதை செய்யும் போது அங்கே உயிர் உண்டாகும். இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 37 முதல் 44 வரைக்கும் வாசிங்க. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது ஆண்டவருக்கு 3 சிநேகிதர்கள் இருந்தார்கள். அதாவது லாசரு, மார்த்தாள், மரியாள். இவர்கள் தேவனுக்கு ரொம்ப சிநேகமானவர்கள். ஆண்டவர் எங்கே போனாலும் அவர்களை பார்ப்பார். அவர் மேல் ரொம்ப அன்பாக இருந்தார். லாசருக்கு ஒரு நாள் சீரியஸாக இருக்குது, மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று ஆண்டவர் கேள்விப்பட்டார். ஆனால் அங்கே வரவில்லை. அவர் புதுமை செய்ய போகிறார் அல்லவா? ஆனபடினால அவர் மரித்தார், அடக்கவும் பண்ணை ஆகிவிட்டது. இப்போ அவர் இப்போ அங்கே போகிறார். எல்லாருமே ஒரு மாதிரி சொல்லுகிறாங்க, இவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார், இவர் நண்பனாக சீசனாக வைத்திருந்த இவனை சாகாமல் பிழைக்க வைக்க முடியாதா என்றெல்லாம் சொன்னார்கள். அவர் அதுக்கு தாங்க போயிருக்கிறார். தேவனுக்கு கல்லறை அண்டை சென்றார். மார்த்தாளும் சொன்னார், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திரு, ஆனாலும் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், இப்பொழுதும் உன் உயிரோடு எழும்ப முடியும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அந்த மகிமையை காணுவதற்கு எங்கே ஒரு ஆலோசனையும் இருக்கிறது. அப்படினால அந்த கிரியை நாம் செய்யணும். அவர் உயிரை கொடுப்பார், நாம் அவர் சொல்லுகிறது செய்யணும். செய்த பிறகு அதை செய்வார் என்று இப்போ வாசிக்க போகிற இந்த பாகத்தில் நாம் கேட்கலாம். அவர்கள் சிலர் குருடைய கண்களை திறந்த இவரை சாகாமலுக்கு பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். இதான் அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டிய கிரியை. ஏன் உயிரை கொடுக்கிறவர் கல்லை புரட்டி போட முடியாதா?
அவருக்கு அது செய்ய முடியாதா என்ற கேள்வி இன்றைய அறிவாளிகளுக்கு இருக்கிறது. ஏன் அதை செய்தவர் இதையும் செய்யக்கூடாது, நாம் தான் கல்லை புரட்டணுமா என்று அப்படி சொல்லும்போது மார்த்தாள் சொல்லுகிற ரிப்ளை பாருங்க, வாசங்க. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இப்பொழுது என்ன விசுவாசத்தால் மரித்தானும் பிழைப்பான், அறியாமலும் இருப்பான். அவன் விசுவாசிக்கிறான், ஆண்டவரே அந்த உயிர்த்தெழுதல் வருதில்ல, பொதுவான உயிர்த்தெழுதல். அப்ப சகோதரர் இப்பொழுது உயிரோடு எழும்புவான் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் கல்லை புரட்டி போடுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் சத்த மனிதனுடைய பாடி உள்ள இருக்கு. 4 நாளாயிற்று. இந்த மனிதனுக்கு நான் உயிர் கொடுக்க முடியும். நான் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். நான் சொல்லுகிறதை செய்யுங்கள், அவன் உயிரோடு வருவான். சின்ன காரியம்தான், கல்லை புரட்டுங்க. நாம கூட யோசிப்போம், இப்பொழுது ஆண்டவர் 4 நாள் நாரி போன பாடியே உயிரோடு எழுப்ப போகிறார். இந்த கல்லை போன்றால் போகாதா? நாம் செய்ய வேண்டிய பாகம் கிரியை. அவர் சொன்னால் 4 நாள் ஆயிட்டு நாருமே விசுவாசத்தில் வீக்னஸ் இருக்கு இல்லையா? அதனால நீ முழுமையாக விசுவாசிக்கிறதா இருந்தால் கல்லை புரட்டி போடு. நான் இப்போ அற்புதம் செய்வேன். அது செய்த பிறகு அற்புதம் செய்தார். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார். எடுத்து போட்ட பிறகுதான் அடுத்த அற்புதம். அந்த கல்லை எடுத்த பிறகுதான் அற்புதம். அது வரைக்கும் செய்யல. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லவில்லையா? எதை விசுவாசிக்கணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பணும், வார்த்தைக்கு நடக்கணும். அப்படி செய்யும் போது அங்கே புதுமை நடக்கும், அற்புதம் நடக்கும். கல்லை புரட்டி தள்ளினார்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். வெயிட்டிங். அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட்டிங் தான் இருக்கிறார். கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் அங்கே பிழைக்காது, உயிர் கொடுக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் சத்ததா தான் இருக்கும். அதற்கு உயிர் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிற செய்வது கிரியை. நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லுகிறதை செய்வது கிரியை. கல்லை புரட்டி தள்ளினார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். போதும், பிரேத சிலையினால் கட்டப்பட்டிருந்தால் அழுத்து விடுங்கள் என்று சொன்னார். லாசரு உயிரோடு வந்து நீண்ட நாள் வாழ்ந்தார். இருக்கட்டும், தேவனுக்கு மகிமை. இப்பொழுது கிரியை செய்யணும். கிரியை என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு நடங்குவது, கர்த்தர் சொல்லுகிறதை செய்வது. சின்னதோ பெருசோ எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறதை செய்யுங்கள், அங்கே அற்புதம் நடக்கும். அங்கே மரித்து போவனுக்குள்ளே ஜீவன் உண்டானது. அப்படி சத்தியவேதம் சொல்லுகின்றது. நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்த்து நம்மளை பார்த்து சொல்ல, இப்படி சொல்லாதபடி, வீணான மனிதனே என்று சொல்லாதபடி, என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய மகனே, மகளே, நீ என்னுடைய சொல்லுக்கெல்லாம் கீழ்ப்படிந்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் வார்த்தை நமக்கு வரும்படியாக கல்லை புரட்டி தள்ளினார்கள். யாரிடத்தில் வேண்டுதல் சொன்னார், மரித்தவன் வெளியே வந்தான். இந்த வார்த்தை நமக்குள்ளே தங்கி இருக்கட்டும். கிரியுள்ள விசுவாசத்தில் வளர்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A, தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.